வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு வாலடைல் மார்க்கெட்டாவே இருந்துச்சு. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 120 பாயிண்ட், 130 பாயிண்ட்டுங்கிற பாசிட்டிவ் சைட்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு டவுன் சைட்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி ஆனது. அப்புறம் அந்த அளவுக்கு ஏறவே இல்ல. பழைய மாரி ஏறவே இல்ல. அதுக்கப்புறம் 50 பாயிண்ட், 60 பாயிண்ட் பாசிட்டிவ் சைட்ல இருந்தது. ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட்டுங்கிற பாசிட்டிவ் சைட்ல தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 32 பாயிண்ட்டு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 97 பாயிண்ட் நெகட்டிவ் சைட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்தது. இன்னைக்கு டோட்டல் ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 97 பாயிண்ட் நெகட்டிவ் சைட்ல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்திக்கு பாசிட்டிவ் சைடு போனதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி ஃபண்ட வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் குடுக்குறது வந்து அவங்க வந்து இப்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோரா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடிங்கிறத இப்போ வந்து 2 லேக்ஸ் க்ரோர்ஸ் வரைக்கும் குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலா வரல. இந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா, நேத்து நல்லாவே ஒரு புல் ரன் போனது பேங்க் நிஃப்டில. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆப்போசிட்டா இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, 97 பாயிண்ட் நெகட்டிவ் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 489 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல என்ன ஒரு இன்னைக்கு பாசிட்டிவ் சைடு க்ளோஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த யுஎஸ்ல போற டாரிஃப் வந்து ஐடி செக்டர் வந்து எந்த அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாசிட்டிவ் சைடு போயிருக்கு. இன்னைக்கு ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜின்னு சொல்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. இதில் ஃபார்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் நெகட்டிவ் சைடு போயிடுச்சு. லுபின் பார்த்தீங்கன்னா 2% கீழே நெகட்டிவ். ஜைடஸ் லைஃப், டோரண்ட் ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. சன் ஃபார்மா, டிவிஸ் லேபு, சிப்லான்னு சொல்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே 1% மேலே நெகட்டிவ் சைடில் போயிருக்கு. அது என்ன காரணம்னா, யூஎஸ்ல வந்து டேரிஃப் வந்து ஃபார்மா செக்டர் உள்ள இதுக்கு மெடிசன் போட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபார்மா செக்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே டவுன் சைடில் போயிடுச்சு. நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து நல்லாவே ஏறிக்கிட்டு இருந்த ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போது நெகட்டிவ் சைடு போயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டேரிஃப் இஷ்யூ தான். மற்றபடி வேறு எதுவும் இஷ்யூ இல்லை. ஸ்டாக் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த நியூஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்றைக்கி இறங்கிட்டே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே நல்லாவே டவுன் சைட் போயிடுச்சு. ஸ்மால் கேப்லாம் 1.5%, 2% நியர்பை எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 1% மேலே நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சேலிங் ப்ரெஷர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ட்ரெண்ட் வைஸ் பாருங்கள், இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் போட்டிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த 23,800 பிரேக் அவுட் பண்ணி நல்லாவே ஏறிக்கிட்டு மேலே போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேலிங் ப்ரெஷர் தாங்காமல் அப்படியே டவுன் சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா, சேலிங் சைடில் தான் இருக்குது. ஸோ எப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து பாசிட்டிவ் சைடு போகுதா இல்லையாங்கிறது நம்ம கிளியராக சொல்ல முடியாது. நாளைக்கு எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் வந்து பாருங்கள் 2% மேலேயும், டவ் ஜோன்ஸ் வந்து 1% மேலே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டு ஸ்டில் நவ் பாசிட்டிவ்ல தான் போயிட்டுருக்குது. ஸோ அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எல்லாம் மிக்சடு ட்ரேடிங்காக தான் இருக்குது. நிக்கி வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஹாங்செங் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஷாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ எல்லாமே ஏஷியன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு மிக்சடு இதில் தான் போயிட்டுருக்குது. இந்தியன் இதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிக்சடு ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்து இப்போ நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3055 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐயும் பை பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பலாம் இல்லை. ஒரு 98 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு அவங்களும் பை பண்ணல. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து ஒரு 2, 3 நாளாக வந்து பை பண்ணதுனால நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட் மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து கண்டினியூஸாக போகுங்கிறது நம்ம கிளியராக சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப் எடுப்போம். இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்கு. மேபி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் நெகட்டிவ் சைடில் வந்துட்டு திருப்பி ஒரு பாசிட்டிவ் சைடு போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு ஒரு 2, 3 நாள் கீழே இறங்குறதுக்கு திருப்பி ஒரு 23,200 இல்லைனா 23,000 வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரெக்கவரியாக கொடுத்து மேலே ஏறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வில் நாட் ஷூர். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிளியரான இது தெரியும். ஸோ எப்படின்னு பார்ப்போம் நம்ம. அடுத்தது சில மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். இப்போது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கோட ஃபுல் சப்சிடரியாக மாறிடுச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் வந்து டீலிஸ்ட் ஆயிடும். யார்கிட்டலாம் ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் இருக்குதோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் ஷேர் வச்சிருக்கீங்கன்னா, இத கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் கிடைக்கும். பட் ரேஷியோ எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அந்த ரேஷியோ தெரிஞ்சதுன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க பாருங்க. அவ்வளோ குவான்டிட்டி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லன்னா, சப்போஸ் இப்போ வந்து 10 குவான்டிட்டி இருந்தா தான் 10 குவான்டிட்டி ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் கிடைக்கும் அப்படின்னா, சப்போஸ் உங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 குவான்டிட்டி இல்ல. 8 குவான்டிட்டி இருக்கு, 5 குவான்டிட்டி இருக்குன்னா, அதுக்குள்ள அமௌண்ட்ட வந்து உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து இந்த லாங் டர்ம் கெயின் கேபிட்டல் டாக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேஷியோ வந்து அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 10க்கு மேலே இருக்குன்னா அந்த 10 ஷேருக்குள்ளது ஒரு இது கிடச்சிடும். மீதிக்குள்ளது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பட் அதுக்கும் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுங்க எப்படி நடக்குங்கிறத. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ட்ரிப் பிளானர்லேருந்து ஒரு அப்டேட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் சார்ட்டுங்கிற ஒரு கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 49% வந்து அப்ரிஷியேஷன் பண்ணலாங்கிறது அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. இந்த பிக் சார்ட்டருங்கிறது சார்ட்டர் ஏவியேஷன் செக்டாரில் வந்து இருக்கிறாங்க. அதாவது இந்த சார்ட்டர் ஃப்ளைட்லாம் இருக்குல்ல, அந்த இதில் ஏவியேஷன் செக்டாரில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இதில் வந்து இவங்க ஸ்ட்ரைக் வந்து இங்கே வாங்க போகிறாங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டூரிசம் இதெல்லாம் இந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் தனியாக செப்பரேட்டாக போகிறதுக்கெலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக ஈஸி ட்ரிப் பிளானருக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 694 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் டூல்ஸ் அண்ட் பேனல் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹூண்டாய் மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இருக்கிறதுலே இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா லோவஸ்ட்டு பிட்டராக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 116 கோடிக்கு உள்ள இது கிடச்சிருக்கு, ப்ராஜெக்ட் ஒன்று அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எலுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வந்து எஸ்பிஐ லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 431 கோடி வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபினால்ட்டி ஒன்று போட்டிருக்காங்க. இவங்க வந்து டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா 431 கோடிக்கு வந்து இது ஃபினால்ட்டி மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிரிட்ஜ்கரி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஏக்கர் வந்து பெங்களூரில் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த இதில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 950 கோடி வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ்கரி என்டர்பிரைசஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே நெகட்டிவ் சைடு போயிருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பிஃபோராக ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது வெளியில் உள்ள ஆளுங்க வந்து அந்த இந்துஸ்தான் பேங்க்கில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் 28 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா 5% டவுனில் போயிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து ஒரு பெனால்ட்டி ஒன்று போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் சைடாக போயிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இப்போ நெகட்டிவ் சைடில் போயிருக்கு இந்துஸ்தான் பேங்க்கு. இப்போயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 637 ரூபா ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கும். காலையில் பார்த்தா 650 ரூபா 640 ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் இறங்குனுச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா 637 க்ளோஸ் ஆகிருக்கு. அதை இன்னும் ஸ்டில் கன்சிடர் பண்ணலாம். மேபி இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு லோவர் ரேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த ஷேரை வந்து பை பண்ணிக்கலாம். யுனைடெட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் 27 அன்றைக்கி ஒரு போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்டை பற்றி பேசுகிறதுக்காக அவங்க ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்து மேட்ரிமோனி பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்டாக ஒரு 5 ரூபா கொடுக்க போகிறதா ஒரு இது சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 28ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன ஒரு அப்டேட்டு. அடுத்து மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ராம் கணேஷ் ஐயங்கிறத சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக நியமிச்சிருக்காங்க. எஃபெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி உள்ள மார்க்கெட் அப்டேட்டு. இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.